இன்றைய தலைப்பு நிழல், ஷேடோ. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஜெபிப்போம். எங்கள் மேலாக நின்று எங்களை பாதுகாக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, நிழலை பற்றி அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். என்னாகமம் 14:9. தேவன் நம்மை காக்கிற நிழலாக இருக்கிறார். நம் நிழல் எப்போதும் நம்மோடு இருக்கிறது போல நம்மை காக்கிற கர்த்தர் நம் நிழலாக நம்மை விட்டு விலகாது இருக்கிறார். எனவே நாம் நம் சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. தடைகளின் நிழல் அதை கவிழ்ந்து, நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். யோபு 40:22. நாம் நம் கர்த்தரின் நிழலிலே நம்மை மறைத்து கொள்ள முடியும். அவர் பாதுகாப்பின் நிழலாக இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாக உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. உன்னத பாட்டு 2:3. கிச்சிலி மரமாகிய என் நேசரின் நிழலிலே நான் வாஞ்சியாக உட்காருகிறேன், அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீ திரும்பி குன்றும் புலப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். உன்னத பாட்டு 2:17. நிழல் சாய்ந்து போவது மாலை வேளையை குறிக்கிறது. வெயிலின் உஷ்ணத்துக்கு நம்மை தப்பு வைக்கும்படி தன் குளிர்ச்சியான நிழலை தந்து மாலையில் சந்தோஷத்தோடு வீடு திரும்ப செய்கிறார் நம் கர்த்தர். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளப்போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். உன்னத பாட்டு 4:6. கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்து நாம் அந்த மகிழ்ச்சியிலோ நாளை கழிப்போம். கொடூரமானவன் சீரல் மதுரை மோதி அடிக்கிற பெருவளை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற இளைவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஏசாயா 25:4. மிகுந்த வெயில் அடிக்கும்போது அதன் உஷ்ணத்திலிருந்து தப்பும் பிடிக்க ஒரு மரத்தின் நிழலை தேடுகிறோம். அதே போல சமாளிக்க முடியாத கஷ்டங்கள் வரும்போது கர்த்தருக்கு பாதப்படியே நமக்கு நிழலாக மாறிவிடுகிறது. அவளுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் மத்திய வானத்தில் தானே நாம் போயேறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறது. எரேமியா 6:4. கர்த்தரை கண்டடை சமயத்தில் அவர் தேடாமல் போனால் அந்தி நிழல்கள் நீண்டு போவதைப் போல காலம் கடந்து போய்விடும். அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்கள் குமார்த்திகள் வேட்சித்தனமும் உங்கள் மருமக்குமார் விபசாரமும் செய்கிறார்கள். ஓசியா 4:13. கர்த்தரின் நிழலில் தங்கும் வாய்ப்பு இழந்துவிட்டால் நாம் விபசாரத்துக்கும் வேட்சித்தனத்துக்கும் தள்ளப்படுவோம். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களை சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போஸ்தலர் 5:15. கர்த்தருடைய நிழலில் தொடர்ந்து வாசம் செய்யும் பிள்ளைகளுடைய நிழல்களிலும் வல்லமை இறங்கி வியாதியஸ்தர்களை சுகமாக்கும். எனவே கர்த்தருடைய நிழலில் எப்போதும் வாசமாயிருக்க வாஞ்சிப்போமாக. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே
மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அர்ப்பணம். நம் பிதாவுக்கு பிரியமான சிறுமந்தை.